ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஏதாவது பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமு. வாரத்துக்கு ஒரு நாள் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி சும்மா தான் உருட்டுவோம். ஆனால் சும்மா உருட்டுறதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஓடி இருக்கு. நிறைய விஷயம் பேசியிருக்கோம். சுவாரஸ்யமான கண்டென்ட் எல்லாமே கலந்து கட்டி வரும். ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டுமே பேசுறதுக்கு மத்தியில் கலந்து கட்டி பேசும்போது உங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ முதல் பாகத்தினுடைய விரிவான ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நோக்கஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்க. ஏதாவது பேசலாம் அப்படின்ற ஒரு டாப்பு. ஏன்னா நாங்கள் வெளியில் வந்தோம் ஒரு 3 நாள் ஈஸ்டர் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்காட்லாந்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். எல்லா நண்பர்களுமே பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க, எல்லா ஃபேமிலியும் பிஸியாக இருந்தாங்க. அப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னும் போது நேராக நம்ம ஆனந்தி வீட்டுக்கு வந்தோம். ஏன்னா ஆனந்தி நீங்கள் பேசுறீங்களா? அப்படியே வேற ஒரு ஃப்ரேம் இப்படி ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரேம்லாம் ட்ரை பண்ணுறீங்க. திருப்பி வச்சிட்டிங்களா? கொஞ்சம் அவ்வளோதான். இன்னும் கூட திருப்பி வைங்க கொஞ்சம். இன்னும் கூடவா? அந்த அவ்வளோதான், சூப்பர். இப்போ நான் அப்படி கொஞ்சம் ராஜா பகவத் மாதிரி இருந்தாலும் இப்போ கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கும். பின்னாடி அந்த ஆடெல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு. ஆடெல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு. ரைட். சரி, இங்கே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்றதுக்காக கிளம்பி வந்தாச்சு. ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் இருந்துட்டு அப்படியே போனோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும். இன்னொன்று நிறைய அவங்க எல்லாம் ஆஃபீஸ் போயிடுறாங்க, நம்ம வீட்டிலே இருக்கிறோம்ல. ஸோ நம்மளுக்கு ஒரு லாங் ட்ராவல் தேவையாக இருந்தது அப்படின்றதால கிளம்பி வந்தாச்சு. ஃபைன், குட். என்ன பேசலாம் அப்படின்னும் போது அப்படியே கேள்விகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரி, நீங்களாம் சொல்லுங்க. ஏதாவது நீங்களும் வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் சொல்லுங்க. நிக்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, அதுலேருந்து ஆரம்பிச்சிடலாமே. கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு டாபிக், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்ட்டு. ஸோ அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ரெட்ரோ ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ரெட்ரோ ட்ரெய்லர் பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த இது பார்த்தேன், பேர் என்ன, தக்குக்கான சாங், ஜம்கானா ஜிம்கா ஏதோ ஜிம்கானா ஏதோ ஒரு சாங் ஒன்று, அது நான் பார்த்தேன். என்ன விஷயம்னா, எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் படத்தில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அப்புறம் அதுக்கு சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லாமே வருதுன்னு வச்சுக்காங்களேன். இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மணிரத்னம் படத்தில் பண்ணவே மாட்டேன். படம் வரும்போது தான் நமக்கு அங்கே என்ன நடந்துன்னே தெரியும், யார் நடிச்சிருக்காங்கன்னே தெரியும். அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஏன் சோஷியல் மீடியா வந்தப்போ கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு அந்த தக் லைஃபுடைய ஒர்க்கிங் ஷாட்லாம் நல்லா இருந்தது. அதில் முக்கியமாக இந்த ஒரு சாங் சிலம்பரசனும் இவர் தான் எழுதியிருக்காரு, ரஹ்மான் பாட்டு மியூசிக்கு, அது நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு இதில் அட வெத்தலா போட்டு உனக்கு எனக்கு பத்திரம் பண்ணிக்கோடு, காட்டு வெளியில அந்த சாங் இருக்கும். சரட்டு வண்டியில சீர்டொழியில மோகம் தெரிஞ்சது ஓமோகம், அந்த பாட்டு ரொம்ப நல்லா வைபாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இன்னும் இந்த பாட்டு அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ரஹ்மான் பாட்டு எப்பயுமே என்னன்னா போக போக தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால அப்படிதான். சரி, வந்ததுமே டிசப்பாயின்ட் பண்ணி வச்சிருச்சு இந்த சிஸ்டம். ஆமாம், நாங்கள் நினைக்க அது இப்போ ஃபுல்லாக டிஸ்பிளே போயிடுச்சு. இப்போ வேற ஒரு சிஸ்டத்துக்கு அடி போட்டு பண்ணி ஆகணும். ரைட், செக்காது பயங்கரம். அதெல்லாம் என்னோட கமெண்ட்டுகளை டக்குன்னு ஃபர்ஸ்ட் வரணும். நீங்கள் கமெண்ட் படிங்களா? கமெண்ட் படிக்கவா? ஆமாம், ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஆனந்தி. ஓகே, ஒரே வீட்டுல இருந்து அந்த பக்கம் போய் ஆய் சொல்றதெல்லாம் வேற லெவல்ல வச்சுக்கோங்களேன். ஆனந்தி, ஓகே. அதுக்கப்புறம் பாத்திமா அபு வந்திருக்காங்க, பாலாகிருஷ்ணன், நிக்கில். இன்னொன்னு, நம்ம அந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுருந்தோம்ல, சவுண்ட் எங்கேயோ கேட்ட குரலா இருக்குன்னு எனக்கு என் எதிரி தான் ஓட விடுறாங்க. இன்னைக்கு ஏதாவது பேசலாம், நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றது என் எதிரி. இது என்ன நம்ம குரல் மாதிரியே இருக்கு, ஐயோ நாம தான் பேசியிருக்கோம் வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு. ஓகே, நிக்கில் குமார் வந்திருக்காப்புல, பாலாகிருஷ்ணன், முத்துமணி, விஷ்ணு சாஸ்திரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லோகேஸ்வரன், செல்வராணி பாண்டியன், காட் ஆஃப் மிஸ்சீஃப் அண்ட் உமா கார்த்திக், சாந்தி அமல்ராஜ், லதா ஐயப்பா, ஷர்மிளா நாராயணசுவாமி, ரத்தி எம், அப்புறம்
நளினி வாக்கு, ம். அப்புறம் வந்து பாலகிருஷ் சொல்லிட்டேன் இல்லையா? அப்புறம் விஷ்ணு சாஸ்திரி. அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இவங்கெல்லாம் தான் வந்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமா வந்து பாத்தீங்கன்னா வந்து ம். காலை சம்பவத்தை இப்பதான் வாட்ஸ்அப்ல படிச்சேன். நல்லா இருந்துச்சு. என்ன சம்பவத்தை போட்டிருக்கீங்கன்னு தெரியல. இந்த சம்பவம் தான் காலையில யாழினி வந்து நடுவில் பூந்து இருந்தது. ஏன்னா என் பொண்டாட்டியே வந்து இப்படி ஒரு இங்கிலீஷ் கிஸ்ஸாவை எதிர்பார்க்கவே இல்லை. டமால் டிமால் இப்படி மாறணும் எல்லாம் மறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் யாழினிக்கு தான் அது வந்து யாழினி தான் மறந்து போச்சு. ஏன்னா சீன் போட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் இல்ல அதுக்கு உடனே அவங்க எடுத்துட்டு வந்த இதுதான் கைஸ் ப்ளீஸ் பிஹேவ் இட்ஸ் 13+. ஆமா ஜஸ்ட் 13+ கைஸ். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. என் பொண்டாட்டி கொடுக்குற கவுண்டர்லாம் பயங்கரமா ஷார்ப்பா இருக்கு, லாஜிக்கலா இருக்கு. எதெல்லாம் என் பொண்ணை வந்து எனக்கு பிடிச்சதோ அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு வந்து தோணல நகர்ந்து போனோம். நீ கரெக்டா வந்து எல்லாத்துக்குமே யாழினி ஒரே ஒரு கேள்விதான், நீ படிக்கிறது எல்லாமே 13+ தானே நடந்தா கபால்னு இடத்த காலி பண்ணிட்டா. ஏன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா ஃபோட்டோவும் டப்புன்னு என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறா அப்படின்றத எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால சீனே போட முடியாது நம்ம கிட்ட. ஓகே ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் இவர் லோகேஸ்வரன் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் மிஸ்டீஃப் இருந்தா ஐயா நீங்க இருக்கிற ஏரியாவை எங்களுக்கு ஒரு வீலாக் மாதிரி சுத்தி காட்டுங்க அப்படின்னாங்க. இதுக்கு பின்னாடி தான் அந்த 300 வருட பழமையான ஓக் மரம் இருக்கு. அதை அப்படி காட்டுறேன். அப்படியே எடுத்துன்னு போ. எதையும் வலிக்காம எடுத்துன்னு போயிடும். எதையும் விதிக்கல. தெரியுதா? அந்த மரம் தான். அதுக்கு பின்னாடிலாம் ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஆமா இப்ப வெளியில போனா ஒரு 12 டிகிரிக்கு கம்மியா இருக்கும் காரணத்தினால் வெளியில இல்ல குளிரும். ஆனா மணி பண்ணா இங்க வந்து கரெக்டா 7 இல்ல 7 இப்போ இங்க வந்து 7 ஆக போகுது ஜாக்கி. 7 ஆமா 7. இதுதான் இப்ப இருக்கிற இடம். அப்படியே வந்துடுறேன். நீ போய இது என்னடா இது அப்படின்னு நான் நினைச்சேன். என்னடா தலைவி அனுப்புறமே எப்படியும் வந்து ஏதாவது ஒன்று நடக்குமே அப்படின்னு. ஜெய் எப்படி கரெக்டா ஃப்ரேம் வைக்கிறீங்க நீங்க? ஒரு மாதிரி நான் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேடம். என்னவும் என் நேரம் நான் இங்கே வந்து டிபெண்டாக உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது அந்த கட்டுறப்ப இப்போ வந்து வீக்கே சந்தோம். நீங்கள் கூட வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களோட வந்தீங்களே நீங்கள். நான் ஒரு மணிரத்னம் படம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனே. விவேக் ஓபராய் வந்தது காலையில. ஆமா ரேஸ் கோர்ஸ் கிட்ட கூட ஒரே ஒரு நாள் தான் மணிரத்னம் கூட படத்துல ஒர்க் பண்ணேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் யாரையுமே மறக்க மாட்டேன். என்னன்னு தெரியல, இது யாரு சொல்றீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சரி பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்க காலையில ரேஸ் கோர்ஸ் கிட்ட வந்து இந்தியன் எம்பசியில வந்து இப்ப சித்தார்த் வந்து சார் பட் கூட வந்தவங்க யாரும் ஞாபகம் இல்லை எனக்கு. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க ஒருவேளை இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஆனா அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை சார். தேங்க்யூ. ஓகேவா. இப்போ வந்து அவர் காட் ஆஃப் மிஸ்டிஃப் கேட்டதை செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க. உமா கார்த்திக் ரொம்ப நாள் கழிச்சு வந்து லைவ்ல வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அண்ட் லுக்கிங் ஆசமா நீங்க ஷர்மிளா நாராயணசாமி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகேவா. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி நீ லுக்கிங் ஆசம் பார்த்துருக்கணும் ஷர்மிளா நாராயணன். இல்ல ஒன்றும் இல்லை. நீங்க பாருங்களேன், இது மாதிரி சிஸ்டம் மாறினா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தா ஒழுங்கா இருந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு இது மாதிரி தான் சொல்றேன். ஏதாவது ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியே பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கும், கடுப்பா இருக்கும் எனக்கு. பட் இதெல்லாம் கடந்தானே வரணும். சொல்லுங்க. இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். சொல்லுங்க. ஆமா இங்க கீழ்விட்டு தாத்தெல்லாம் கிடையாது. இல்ல இன்னொன்னு இந்த டைமிங்கே வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த டைம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு டைம். ஆக்சுவலி ஜாலியா குட். ஆமா சரி. இது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இன்னைக்கு ஃப்ரேம் விளையாடு வந்து நீங்க வேற ஃப்ரேம் வேற வைக்க கத்துக்கிட்டீங்களா? அசத்திரா இருப்போங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. அண்ட் சாணியம் ஒழுகிய பள்ளி பற்றி பேசுங்க ஜாக்கின்னு தனியா பேசணும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒண்ணு ஒரு நிமிஷம் அவனை பருப்பு எடுத்துட்டு வரான். யாரு? இவனதான். ஆமாமா அவன் வந்து கரெக்டாக்கா? உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓடிட்டே இருக்குது. இப்ப கரெக்டா இருக்கும். வெளியில அந்த லைட்டிங்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க.
சாணி மூழ்கிய தரைக்கு வந்து நீங்க சொன்னீங்க சாணி முழுகின ஒரு பிரின்சிபல் வந்து சாணி முழுவினாங்க ஹீட்டுக்கு கொட்டேன்ட்டு. இவனுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க ரூம்லயே போய் முழுவிட்டு உங்க ஏசியை கைட்டி கொடுத்துருங்க, உங்களுக்கு தான் சாணி முழுனால ஏசி வந்துருமே அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசணும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கோம். அதாவது இவ்வளவு நாள் வந்து இவனுக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க, இருங்க நம்ம வந்து முதல்ல சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுங்க, நீங்க அது கூட அப்படியே செல்வராணி பாண்டியனோட கேள்விகளுக்கான பதில் நீங்க அப்படியே சொல்லலாம். பட் நான் வந்து அதுக்குள்ள வேற ஏதாவது கமெண்ட்கள் பாக்குறேன். ஓகேவா? அதான் காட் ஆஃப் மிஸ்சீஃப் சொல்லிட்டாரு, மணி சார் வந்து ட்ரெண்ட்ல இருக்காருன்னு காட்டிக்கிறாரு. இல்ல ட்ரெண்ட்ல இருக்காருங்க, அவள காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க பாருங்க. அதுல வேற இன்னைக்கு தமிழ் பேசுனது வேற பார்த்தேன், அவருக்கு யாருமே லவ் யூ சொல்லாம திரிஷாவும் சொல்லல. ஏன்னா சிம்பு இருக்கும்போது திரிஷா எப்படி சொல்லும் யோசிச்சு பாருங்க. அபிராமியும் ஒன்ன விடக்கப்புறம் என்ன விடவே இல்லை, விட்டுட்டேன். ஒன்னை விட இந்த உலகத்துல ஒசவது இல்லைன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு கை கழுவிட்டேன், இதோட இப்பதான் என்ன கூட்டிருக்கேன், அப்புறம் எப்படி லவ் யூ சொல்ல முடியும்? ஜோதி சார்ஜ் அம்மா இதுல இருந்து மலையாளத்துல இருந்து வந்து லவ் யூ சொல்லிட்டு இருக்காங்க. டெய்லி காலைல வந்துமே குட் மார்னிங் சொல்றோம், லவ் யூ சொல்லுவாராம். இல்ல ஒரு கட்டத்து மேல வயதான ஆண்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் லவ் யூ சொல்லுவாங்க. காரணம் வச்சுட்டேனே, ஒண்ணுத்தையும் பண்ண முடியலையே, அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துரும் வச்சுக்கோங்க. அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் கடந்து வந்துட்டேன், வயசாயிடுச்சுங்கிறது வேற மாதிரி சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சொல்லிக்க முடியும், எனக்கு வயசாயிடுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாதான். அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு சரி இதெல்லாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி கதை ஓட்ட வேண்டியது. சுடரே சுடரே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு அவரு. சரி விடுங்க. அதன் பிறகு வந்து பாலகிருஷ்ணன் வந்து சொல்லியிருந்தாரு, அண்ணா நேத்து நீங்க டிவோர்ஸ் செலிப்ரேட் பண்ணலாமா வேண்டாமான்னு டாபிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் பாலகிருஷ்ணன். அடுத்த கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நானே அவர் என்ன கமெண்ட் போடுவார்னு சொல்லிடுறேன். அண்ணா ஜென்டில் ரிமைண்டர்னா நீங்க எப்பெல்லாம் முடியுமோ காட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை நான் இப்போ நானே வந்து பண்ணணும், இந்த கண்டிப்பா பண்ணணும். மழைப்பீதா? மழை இன்னும் ஆரம்பிக்கலையே ஜாக்கி. ஆனா வெளியில நிஜமாலுமே வெளியில தான் வச்சு பேசணும்னு நினைக்க. ஆமா, இப்ப 100% ரெயின் இருக்கு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல இருக்குன்னு சொன்னாங்க, என்ன எப்படின்னு தெரியல. அதாவது நம்ம ஊர்ல மூத்திரம் பெயர சவுண்டு கேட்டிருக்கீங்க, நம்ம எல்லாமே கேட்டிருப்போம். இந்த பனமட்டையில மூத்திரம் பெயருது. அப்புறம் வீட்டிலேயே வந்து நீங்க வந்து டாய்லெட் போகும்போது சொர்ன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இது வந்து எவ்ரிபடி இஸ் நோஸ் இன் அவர் ஹவுஸ். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல பக்கெட்டை திறந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு அந்த சவுண்டு மேட்ச் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சட்டார்புட்டார் ஏதாவது இப்போ போட்டு சாப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்க, சவுண்ட் வந்துடக்கூடாதுக்காக இவ்வளோ முன்கள விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இந்த ஊர் பொறுத்தவரை சுத்திட்டே இருக்கா இல்லையா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு உங்களுக்கு. இந்த ஊரை பொறுத்தவரை என்னன்னா, நம்ப மாட்டீங்க, சோடு பெய்யும். வெளியில மழை பெஞ்சா எனக்கு தெரிஞ்சு நான் ஓடி போய் துணி எடுத்துட்டு வருவேன். நம்ம ஊர்ல சென்னையில சொல்றேன். ஆமா, அடிக்கும். அந்த மாதிரி ஒரு மழை மயிரை நான் இங்க பார்த்ததே இல்லை 8 மாசத்துல. ஒரு நாள் கூட இந்த சடசடன் அடிக்கவே அடிக்காது. இந்த தூர்றதே வந்து அப்படியே இந்த பன்னீர் தூமை எச்சு துப்புனா தெரியும் தெரியுமா, எது காத்துல எச்சு மொழியாது அப்படின்ற மாதிரி எதிர்த்த காய்ச்சல் எச்சும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்ல, அந்த மாதிரிதான் இங்க வந்து மழை பெய்யும். ஆனந்த் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஜாக்கி பேஞ்சுன்னா வச்சு செய்யும். அப்போ வந்து இந்த ஆலங்கட்டி மழை மாதிரி நல்லா ஆலங்கட்டி மழை தலட்ட வந்தாச்சா, விட்ட மனசு பழவிட்டு போயாச்சா, சமரசம் செய்ய சந்திரன் வந்தானே அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம வீடு எவ்வளோ அமைதியான வீடு. நான் யோசிப்பேன் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ரைட். இப்போ என்னன்னா அந்த மாதிரி இங்க மழையே பெஞ்சது இல்லைங்க, பெய்யும். நான் அப்படியே தடவை கொடுத்துட்டு போற மாதிரி தான் பெய்யும். நான் வந்து லைவ் சிறப்பா கடைசியில பார்த்தா நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க, ஓகேவா? சோ இப்போ ஆனா வந்து 7க்கு வந்து நல்ல 100% ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கு ஜாக்கி. அது எப்படின்னு தெரியல. இப்ப 12% தான் இருக்குன்னு சொல்லுது, அதனால ரொம்ப லைட்டா தூருது. பட் 100% மழை இன்னும் 10 நிமிஷத்துல இருக்குன்னு இருக்கு. சரி பார்ப்போம், 10 நிமிஷத்துல பாத்துருவோம் நம்ம. ஓகேவா? நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நரினி சொல்லியிருக்காங்க. நன்றி. நம்ம வைக்கணும்னு நான் நினைச்சது, என்ன பண்றது, என் வீட்டுல ஒரு மயிருமே வைக்காம வாடகைக்கு வந்தேன் நான். என் நிலைமை யோசிச்சு பாரு. இதெல்லாம் செட்டப் ஆன வீடுங்க, இதெல்லாம் வந்து அவங்க இருக்கிறது சொந்த வீடுகள், அதனால வச்சிருக்காங்க. இதுவே ஆனந்தி வந்து ஆக்சுவலா நாங்க வரப்போறோம் அப்படின்னு சரி போன வாட்டி இவங்க சொல்லியிருந்தாங்க, வெளியில இருந்து உட்காந்து, அதுவும் வெளிச்சம் வந்து எப்படியும் ஒரு 7:30 வரைக்கும் 8 வரைக்கும் இருக்கும். ஸோ வெளியில உட்காந்து பண்ண போறோம் லைவ் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வெளியில அந்த உட்கார்ற இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி
அங்க உட்காருங்க, எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு. உண்மையிலே நான் இதெல்லாம் வந்து தெரியல. நான் ஒருவேளை நான் வந்து இந்த மாதிரி யூடியூபோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ செய்யாமலாம் இங்கே வந்திருந்தா நண்பர்கள்லாம் எனக்கு எப்படி எனக்கு தெரியல, ஒரு செலக்டிவா 10 நிமிஷம் வச்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து சூர்யா சொல்லியிருந்தாரு, நம்ம வீட்ல வந்து மதிச்சாதான் வந்து, இல்லைன்னா டம்ளரே டொங்குன்னு தான் வச்சுட்டு போவாங்க. என் முன்னாடியே வந்து யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு என்ன எப்படி மதிச்சிருப்பாரு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க என்ன எட்டுவாங்க உங்களோட கண்ணாடியே இல்லாம கடுப்பா இருக்குது மேடம். சரி நீங்க பேசிட்டு சாவி இருக்கு தெரியும்ல? தெரியும். எங்க இருக்கு தெரியும்? இதுலயா இருக்கு சாவி? இதுல மைக் வச்ச இடத்துக்கு ஆப்போசிட்லயே இன்னொரு ஹோல் இருக்கும் பாருங்க. ஆமா, அந்த ஹோல் இருக்கு. அதுதானே இருக்கு சாவி, அதுதான் திறக்க முடியும். போய் திறந்து எடுத்துவாங்க. நான் பேசிட்டு இருக்கேன், பேசுங்க. ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, உண்மையிலே ஒரு 2-3 நாளாவே மூட் சரியில்லை. அதில் தான் வந்து முந்தா நாள் வந்து பண்ணேன். இன்னைக்கு பார்த்தா அந்த சிஸ்டம் வந்து போச்சா, எனக்கு இதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், எஸ்ஜே சூர்யா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம லேப்டாப் ரைட் சரி ஓகே, எஸ்எஸ்வரி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம ஏதாவது ஒன்று மதிச்சா, நம்ம வந்து ஏதாவது ஒரு சாதிக்காம வந்து நம்மளுக்கு வந்து வீட்லேயே மரியாதை இருக்காது. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சாதிக்காம நம்மளுக்கு மரியாதையே இருக்காது. நம்ம சாதிச்சா மட்டும்தான் வந்து வீட்லேயே வந்து காஃபி வைக்கும்போது அதுக்கு வந்து மரியாதை வைப்பாங்க, இல்லைன்னா நொட்டுன்னு வச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எந்த கமெண்டோட நிறுத்தினாங்கன்னு தெரியல. ஏன்னா இதில் எனக்கு வந்து இந்த கமெண்ட்டுகள் வந்து அப்படி ஆடிட்டே இருக்குல்ல. என்ன பண்ணுதுன்னு தெரியல. தோணுதுன்னு சொல்லுதா, தோணாதுன்னு சொல்லுதான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து அந்த பரவாயில்ல, நீங்க நான் எல்லாம் பேசுறீங்களா? நீங்க ஒன்னும் சத்தத்தையே காணுமே அங்க இருந்து. இல்ல மேடம், இங்க ஏற்கனவே வந்து இது அவுத்து போட்டு ஆடிட்டு கிடையாது, ஆடிட்டு கிடையாது. இதுல நம்ம ஒண்ணு படிக்க போனா ஏணி மாட்டு அது நோனி மண்ணு போயிட்டு இருக்குது. இல்ல சார், எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் நான் சரி இப்ப அது வேற சொன்னா அது நான் பாத்துக்கலாமா அப்படிம்பீங்க. அதனாலதான் இதுலயும் அவ்வளவு தூரம் இல்ல, இதுல இவ்வளவு தூரம் போறதே பெரிய விஷயம்ன்றேன். கண்டிப்பா இல்ல, அதான் அவரை வந்து கேட்ட கேள்வி நல்லா இருந்தது. அவர் சொன்ன பதில் விடுவோம் நம்ம. பட் அவரை கேட்ட கேள்வி என்னன்னா, திடீர்னு எல்லாருமே வந்து ஒரு வெற்றி வந்ததற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? நம்மள அதுக்கு முன்னாடி வந்து 10 பைசா மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வெற்றி வந்ததற்கு அப்புறமா உங்களை மதிக்கும் பொழுது அந்த ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொன்னது, அப்பதான் அவர் சொன்னாரு, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா கொடுக்குற மரியாதையும் அதுக்கு முன்னாடினா கொடுக்குற மரியாதையும் ரொம்ப டிஃபரெண்ட் இல்ல? ஐயோ, இதை போட சுத்தமாக தெரிய மாட்டேது. ஏன்னா அது வந்து 65 இன்ச் டிவி பெருசு, என்ன இருக்குன்னே தெரியல எனக்கு. இல்ல, நீங்க ஏதாவது கவுண்டர் கொடுக்குறப்பதான் அதை போட போறீங்க. இல்ல, பாட்டுலாம் பாடுறதுக்கு அதை போட்டு தான் போடுவோம். அது நல்லா சரி விடுங்க. சரி. ஸோ அந்த கேள்விதான் வந்து எனக்குமே இருந்தது நிறைய. அது நம்ம இதுன்னு இல்லை, வெற்றின்னு இல்லை, நீங்க பைசா வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். இப்ப வெற்றினா நீங்க வேற என்ன பெரிய புகழ் அப்படி இப்படிங்கிறத மட்டுமா வெற்றின்லாம் சொல்ல போறீங்க? மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நல்ல பைசா வர்றத தானே வெற்றி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதை நான் கவனிச்சிருக்கேன். அப்ப வர்ற அந்த ஒரு தடிப்பு நமக்கு இல்ல. சரி, ஏன் சரி என்ன ஏதாவது ரொம்ப கிழக்கிறதுக்கு விரட்டி கேட்குறீங்க? அப்ப நமக்கு மற்றவங்க கொடுக்குற மதிப்புகளை நான் கவனிச்சிருக்கேன். அது ஈவன் வந்து சொந்த அம்மாக்களே கொடுக்கறதையுமே நான் பார்த்தேன். நம்ம ஐயோ இந்த வீட்டுல இனிமே ஆனந்த வீட்லயே ஒரு 10 பால் வாங்கி வைக்கணும் வர மாதிரி. இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் சிறப்புகளா இருக்கு. இங்க எஸ்பிபி எல்லாம் வந்துட்டு போயிருக்காரு. ஆமா, எஸ்பிபி எல்லாம் வந்து ஃபேமிலியோட வந்து இங்க இருந்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு வீடு இது. ஓகே. ஸோ அது வேற இப்போ இந்த சீக்ரெட் வேற நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருந்துருக்கோம். நான் வேற வந்து வடைலாம் நாங்களும் வடை பண்ணுவோம் எங்கள் வீட்டிலேருந்து வடை போட்டிருந்தேன். இப்போ கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க, உன் வீட்டில் பண்ணலையா நீ அப்படின்ட்டு. சரி விடுங்க. ஸோ அந்த கேள்விக்கான விஷயங்கள் நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி பைக்கில் போகும்பொழுது இருந்த மரியாதையும், கார் வாங்கினதுக்கு இப்போ லைவ்ல இருக்கீங்க நீங்கள் திருப்பி. ஸோ நடுவில் கட்டாயிருக்கும், கட்டாயிட்டு திரும்பி வந்திருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ
இந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதாவது அந்த மரியாதைகள் கண்டிப்பாக வித்தியாசப்படும். அதை வந்து நாம வந்து நிறைய இடங்கள்ல வந்து அதை நான் பார்த்திருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த ஒரு புது கார் வந்ததுக்கு அப்புறமா கிடைச்ச மரியாதையுமே பார்த்திருக்கேன். அதே மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து உங்ககிட்ட பேசுற விதமும் வந்து நான் பார்த்திருக்கேன். இல்ல அது ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு இந்த ஊர்ல யாரும் எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊர்ல இவ்வளவு நாள் எழுதி சம்பாதிச்சதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பிருந்தாவனம் குமாரனுன்ட்டு பிளாக்ல எழுதி சம்பாதிச்ச ஒரு பெயர் இருக்கு. அதுல வந்து ஓரளவுக்கு எல்லாரையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அதன் பிறகு யூடியூப் வந்ததுக்கு பிறகு வந்து சம்பாதித்த மக்கள் மனிதர்கள்னு இருக்காங்களா, அது நிறைய. எஸ்பெஷலி நான் பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்னும் நிறைய இந்த 7 வருடங்கள்ல சம்பாதிச்சு ஒன்றும் இல்லை. அவங்க இலங்கை சமையல் அவங்களது. நான் வந்து நம்ம தான் இன்னைக்கு கூட வந்து நம்ம சேனலில் வந்து ஒன்று போட்டிருக்கேனே, அது பேர் என்ன, அதாவது ஒரு கோட் ஒன்று போட்டிருந்தேன், இந்தியன் மூவ் அப்ராட் டு ஈட் அட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் பை இந்தியன் கிராசரிஸ், கன்சிஸ்டன்ட்லி grip about missing Indian street food about grip ஆமா, செலிப்ரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் லவுடர் தென் எவர். இந்த தனியா வந்து மடார் அடிச்சுக்கிட்டு அந்த கும்பல்ல, அதாவது அவங்களை வெறுப்பத்துக்காகவே பண்றது அதெல்லாம். என்னது, செலிப்ரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் லவுடர் தென் எவர். இந்தியாவில் கூட அப்படி பண்ணிட மாட்டோம். இங்க வந்து டங்கன்னு அடிக்க வேண்டியது. பிகம் ஈவன் மோர் இந்தியன் அண்ட் ஹோர்டு இந்தியன் அவுட்ஃபிட்ஸ். அந்த ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஃபைண்ட் குட் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ். எவங்கிட்ட இங்கு போறதில்ல. சேவ் மணி டு விசிட் இந்தியா. இவ்வளவுதான் வந்து அப்ராடு ஃபாரின் வாழ்க்கை. இது எல்லா அப்ராடுக்காரனுக்குமே பொருந்தும். மூவ் ஆன எல்லா அப்ராடுக்காரனுக்குமே இது பொருந்தும். அதுக்கு ஏன் சொல்றேன்னா, அந்த அவங்க வந்து இலங்கை, நம்மளுக்கு இலங்கை ஃபுட் அந்த அளவுக்கு. தேங்காய், எங்க வீட்டுல வந்து தேங்காய் இருக்கு, தேங்காய் பீஸ் தேங்காய் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னி வரையும் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு சமையலும் பண்ணதில்லை நாங்கள். ஆனா எங்க அக்கா நாகர்கோவில் அக்கா ஒன்று இருக்குது இந்த இதுல மடிப்பாக்கத்துல. அது என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் இந்த தீயல்னு எல்லாம் தேங்காய் இல்லாத சமாச்சாரமே கிடையாது. அவங்க வைக்கிற மீன் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மீன் குழம்பு அதெல்லாம் அதான் ஒரு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது இல்லையன்றதுனால அவங்க கூட சொன்னால், இங்கே ஒருத்தவங்க மெட்ராஸ் சமையல் ஒருத்தவங்க பண்ணுறாங்க போல இருக்கு. ஆமாம், நேற்று நைட்டே கேட்டாங்க என்னென்னலாம் மெனு வேணும், நான் வாங்கி வச்சுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. காரக்குழம்பு, அவங்களுக்கு ஒரு வத்த குழம்பு, எங்களுக்கு மீன் குழம்பு, ஒரு கருவாட்டு குழம்பு. ஏன் அதை நான் சொன்னேன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தோசை உப்புமா எதை செஞ்சு போட்டாலும் தூக்கி அதை ஒன்று ஒரு கரண்டி ஊற்றினா முடிஞ்சது கடை. இல்லை, எல்லாத்த விட கடைசியில என்ன செயலாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்ச சம்பல் ஃபர்ஸ்ட் டைம் சம்மந்தி போல இருக்கு. இல்ல, அந்த சம்மந்தி வந்து நம்ம ஊருக்கு வந்து பண்றது வேற மாதிரி பண்ணுவாங்க. அந்த சாந்து மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. இவங்க அதை கொஞ்சம் பொலப்பலன்னு பண்றாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதை தான் இப்போ என் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் டைமா வந்து எப்படி பண்ணணும் இதை நான் செய்யறேன் அப்படின்னு முறையா என் வாழ்க்கையிலே வந்து கேள்வி கேட்க. அப்பா இல்லை, எங்க அப்பா ஒரு வேலை இருந்திருந்தா எனக்கு எங்க அப்பா சமைச்சு போட்டு இருந்திருப்பாரா இருக்கும். மீன் குழம்பு பண்ணியே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க மகளுக்காக. அதன் பிறகு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, நம்ம ஆஃபீஸ் போயிருந்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அப்படியே ப்ராப்பராக, அப்புறம் எக்கு வேக வச்சு ஒரு ஒரு சமையல் நடக்குது. அப்போ நமக்கு அப்போ தோணும்ல, ஒரு அப்பா இல்லாத பெண்ணா ஒரு மன வருத்தம் வரும் இல்லையா, நமக்கு இல்லையே நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபீல் ஆன காரணத்தினால 2 பொண்டாட்டிக்காரனா சுத்திட்டு இருக்கேன் நான். 2 பொண்டாட்டிக்காரன் கூட ஒழுங்கா ஏதாவது ஒரு வீட்டுல போய் செட்டில் ஆயிடுவான். என் பொண்ணு இந்த பக்கம் எழுக்கிறது, இவன் இந்த பக்கம் எழுதிட்டு இருக்கா, இப்படி 2 பக்கமும் எழுதிட்டு இருக்கா. இதுல என்ன காமெடின்னா, இவளுக்கு 2 பேருக்குமே வானத்தே வில்லா வளைச்சாலும் என்ன பண்ணிட்டேன்னு கேட்பாளுங்க. அதுதான் நடக்கிற, இதான் இயல்பு. இது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இன்னைக்கு நேத்தான் நடக்குது இது. ஓகே, சரி, அடுத்து அப்படியே இப்போ கமெண்ட்கள் படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் கமெண்ட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க எங்க வந்துட்டேன். சரியா? ஸோ அதன் பிறகு உமா எல்லாம் சொல்லிட்டேன். நிக்கில் இவரோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு, அந்த விஷ்ணுன்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாரு. நான் சொன்னேன்ல, நிக்கில் ஒரு தடவை சொன்னா தெரியுமா, 1 மணிக்கு நான் கூட கடைசியில அவரு ஒரு தடவை வந்து கமெண்ட் சொன்னாரு பாத்தீங்களா, சரி என் ஃப்ரெண்டு விஷ்ணு அப்படின்னு கூட போயிட்டு வரலாம். நீங்க உங்களுக்கு நிறைய நேரத்துல சில இதெல்லாம் புரியவே மாட்டுது. 1 மணிக்கு போய் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அன்னைக்கு 1 மணிக்கு தூங்கிட்டான் சார், அவ்வளவு நேரம் மூச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னார்ல, அவரு தான் போல இருக்கு வந்திருக்காரு. உங்களோட சூப்பர் ஜாக்கி சினிமாஸோட ஃபேன் அவரு. இல்ல, ஜாக்கி சினிமாஸே இப்பதான் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். 2 பேருக்கு தான் தண்ணி, உங்களுக்கு டீ காஃபி வேண்டாம், இப்ப தண்ணி வேணும்.
நாங்க அங்கவே பேசிட்டு இருந்தது கேட்டிருக்கோம். பட் வேற என்ன பண்றது? ஏன்னா கிச்சன் எனக்கு புதுசு இல்ல. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அவர் 2-3 தடவை ஹாய் சார், ஐ எம் விஷ்ணு. நீ விஷ்ணுனா எங்களுக்கு எப்படி பார்த்து தெரியும்? நிக்கில் ஃப்ரெண்டு விஷ்ணு. ஆமா கரெக்ட். எங்களுக்கு நிறைய விஷ்ணு தெரியும். அதுதான் மேட்டர். அதே சரியா. அண்ட் அண்ணா நேத்து நீங்க டிவோர்ஸ் செலிப்ரேட் பண்ணலாம். ஆமா, அந்த டாபிக் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல நேத்து முடிச்சதுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சொன்னாங்க, நீ வந்து டிவோர்ஸ் பண்ண வேணாம்னு சொன்ன மாதிரி இருந்ததுன்ட்டு. ஐ எம் நாட் டெல்லிங் லைக் தட். டிவோர்ஸ் வந்து முடுக்கு சிடுக்குலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். முடுக்கு சிடுக்குனாலே செஞ்சிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இன்னமும் வந்து பெரிய பேடா வந்து சொந்த வீட்டில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் முடியல, அவங்கள வந்து சுத்தமாகவே 10 நிமிஷம் கூட மதிக்கலைன்னா அவனை வச்சு செய்யுங்கன்றது அதான் நான் சொன்னது. அது வந்து முடுக்கு சிடுக்குன்னா இன்னும் போயதில்ல. அது அங்க கிச்சன்ல நோ சரி ஓகே இதை சாப்பிட்டுனீங்கன்னா அப்புறம் எல்லாம் போயிட போகுது. இல்ல, இப்பவுமே கொஞ்ச நாள் முன்னாடி லைட்டா சாத்தி தான் வச்சிருந்தேன். கிச்சன் கதவு சாத்தி தான் இருக்கு. இந்த கேப்ல வந்தது உங்களுக்கு ஒத்துக்கல. சரி, ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதேதான். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. அதனால அது வந்து டிவோர்ஸ் வந்து அப்படி வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவங்க லதாயப்பா சொன்ன மாதிரி பிரியங்கா கதையை எடுத்துக்காங்களேன். அவங்க ஒரு கல்யாணம் பண்ணாங்க, 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது வந்து என்ன காரணங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். என்ன காரணங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் வந்து ஏன் வந்து இதை வந்து நான் வந்து அதை நார்மலைஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க வாழ்க்கையை வாழாமல் கடமைக்கு வாழ்ந்து செத்து போகிறாங்க. அது என்ன மயிருக்கு அதை வாழணுன்றதான் எங்கள் மேட்ரு. கடமைக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து செத்து போடுறதுக்கு எதுக்கு வாழணும்? அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், அதுதான் மேட்ரு. அதனால பிடிக்கலன்னா தயவுசெய்து அது டூ இட். ஓகே. அண்ட் இதுல ஒரு விஷயம் சொல்லணும், சைக்கிள் கேப்ல சொல்றேன்னு நினைக்கிறீங்க. ஆனந்தி கேட்டாங்க, நான் அவங்க போன உடனே உங்களுக்கு காஃபி அவருக்கு டீ அதானே இப்போதைக்கு சொல்லு. தண்ணி மட்டும் கேட்டு கப்பு மட்டும் காமிங்களேன். ஆமா, அவங்க வீட்டு கப்பு ரொம்ப பெருசு. இவ்வளவு பெருசுல வந்தா நம்மளால சாப்பிடவே முடியாது. நான் இவ்வளவு கேட்டா இவங்க இவ்வளவுதான், அவங்க தான் இவ்வளவு கொடுக்குறாங்க. இது பெரிய கப்பு இது ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இப்போ ஆனந்தி வருவாங்க, தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? அடுத்த கமெண்ட்டுக்கு அப்படியே போயிடலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒன்றும் பெருசா டாபிக் இல்லாதனால தான் கமெண்ட் இல்லையே போயிட்டு. டாபிக்கே இல்லைனாலும் 67 பேர் வராம, நீங்க டாபிக் பேசப்பே 30 பேர் தான் வந்தான். இல்ல மேடம், நம்ம கதை என்னன்னு சொல்லணும் மேடம். அவங்களுக்கு பூசி மூடு ஒரு கதை மாதிரி வேற எவனா செய்வான். நம்மளுக்கு அந்த கதை மாதிரியே கிடையாது. வந்தா வா, வரட்டா போ. இன்னைக்கு நீங்க போட்டிருக்க போஸ்டே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். நீங்க தயவு செய்து வாயதான் நான் கூட தான் உங்களுக்கு காலையிலே மூடினேன். வாயை மூடணும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதானே. எஸ், கம் கரோ. ஸோ கடவுளே என்ன எப்படியாவது காப்பாற்றுமே. ஸோ பாலாகிருஷ்ணம் சரி அண்ட் நரேனியும் சரி பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கோமதி வந்திருக்காங்க, வீடியோ லைக் பண்ணி. இந்த ஃபிகருக்காக தான் இந்த செட்டப்பே வச்சேன். ஆக்சுவலி நான் வெளியில இப்படி வைக்கணும்னு நினைச்சேன். நான் இந்த ஃபிகரை எடுத்து வந்து இப்படி வச்சோம்னா இந்த பக்கம் அந்த 300 வருஷம் ஓக் மரம் தெரியும். அப்படிதான் நம்ம செட் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அது எங்க வைக்கிறது என்ன வைக்கிறதே உனக்கு தெரியல. அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து டிகிரின்னு ஆடிட்டு இருந்ததா. அதுல எனக்கு இவ்வளோண்டு தான், ஆனால் இவ்வளோதான் கம்மி. எனக்கு ஹாஃப் சூடு தண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்க குடிச்சிட்டு கொடுத்துருங்க. ஓகே. ஸோ பெரியசாமி அவர்கள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்களை ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வெளியில உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சு இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? செய்யக்கூடாது. அதை செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா பொம்பளைங்க தான். ஓகேவா? அது வந்து பிரின்சிபல் வந்து லேடி. இந்த பைத்தியக்காரத்தனத்தை எப்ப நிறுத்த போறாங்க? அப்படி இல்ல, நிறுத்த மாட்டாங்க. இது இன்னும் கேவலமா தான் போயிட்டு இருக்கு. இன்னமும் இது கேவலமா போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, கலைஞர் சமாதியில வந்து கோபுர செட்டப் பண்ணிட்டாங்க. இது தீட்டுன்றான். அது எப்படி தீட்டாகும்? செத்து போனோம் கடவுள்னு சொல்லி எல்லாரும் படைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். செத்து போனோம் கடவுளுக்கு சமன்றது தான் நம்மளுடைய ஐதீகம். நம்ம எல்லாமே பண்றது, போறது, வர்றது எல்லாமே. அதுல கோபுரத்தை வச்சா எப்படி அது தீட்டாகும்? அது எப்படி எல்லாத்துக்குமே தீட்டு வந்துரும்னு கேட்கறேன். அவன் எவ்வளவு பேர் படிக்க வச்சிருக்கான், எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சிருக்கான். அவன் இறைவனுக்கு சமமா நினைக்கிறான், அதனால அதை செய்யறான். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். இவ்வளவு பெரிய கோயில, நடராஜர் கோயில கலைஞர் வந்து அரசுக்கு சொந்தம்னாரு. இன்னைக்கு அந்த கோயில எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு இருக்கிற தீட்சிதர்கள் வந்து கோடியா சம்பாதிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஆளுங்களுக்கு, இந்துக்களுக்கு அவனுக்காக கொடுத்தானா? அந்த கோயில் அவங்க தான் கட்டினானுங்களா? நான் எழுதி கேட்கறேன். இந்த கோயில் அவங்க தான் கட்டினானுங்களா? புறவாத வந்து உள்ளார உட்காந்துக்கிட்டு ஆகமம், வைதிகம், இந்த மாதிரி இந்த தீட்டு மயிறு மட்டையெல்லாம் பேசி தான் இந்த மாதிரி அபகரிச்சுட்டு போறது. இன்னமும் இந்த என்ன சொல்றது, இந்த அறநிலையத்துறையே வந்து கவர்மெண்ட் தனியார் கொடுக்கணும்னா இதான் இந்த மாதிரி தான் நொழுத்திட்டு போவானுங்க.
அதை தான் வந்து கலைஞர் வந்து தொடர்ந்து உடைச்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்காங்களேன். அதில் வந்து கோபுரம் வச்சிருக்கு. இது நான் என்ன சொல்கிறேன், இதை பிஜேபிக்காரன் சொன்னா கூட பரவாயில்ல, டயர் நெக்கி குரூப் அதை சொல்லிச்சு பாரு, அதுதான் எனக்கு கொடுமை. என்ன பண்ணுறது, அவங்களும் மாறிட்டு இருக்காங்களே சார், இப்போ அவங்களோட ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ எப்படி ஓகேவா. ஸோ ஹரிஹரன் விஜயன் ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் ஜாக்கி அண்ட் அக்கா, சச்சின் ரீரிலீஸ் ஆகலையா அங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல வாய்ப்பு இல்லை. திரும்ப நான் ரீரிலீஸ்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்துட்டு பேச வேண்டியதுதான். இதுல என்ன இருக்கு? லதாவோட கொஸ்டின் நீங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரியா ஏன் வந்து அந்த மாதிரி அது அப்படிதான். ஏன்னா அதுதான் பேசுவ பொருள். வளர்ந்தவங்களே அந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று என்ன பேசணும், டிவோர்ஸ் கொண்டாடினது எப்படி தப்பாகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படி பண்ணது தப்புன்னு யார் சொல்றாங்கன்னா, மெத்த படித்த பாரின்ல வாழறவங்களே சொல்றாங்க. ஆமா தப்பு, அது இது அது ரொம்ப ரொம்ப தப்பு, டிவோர்ஸ் வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே. இன்னொன்னு இருக்கு இல்ல தாயப்பா, இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலி இன்னைக்கு எடுத்து பேசியிருப்போம். ஏன்னா டைம் இல்லை. நாங்கள் வந்ததுமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் படுக்கணும்னு நினச்சேன். செம்ம டயர்டாக இருந்தது. அப்புறம் தூக்கமே வரல. அப்புறம் இந்த போஸ்ட் எழுதிட்டு அப்படியே வந்தால் நேராக பேசிடலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, ஒரு 3 hours ட்ராவலா இதை ஜட்ஜே பண்ண முடியல. காலையில் எழுந்திருக்கிறது வரது, இந்த நாங்களும் ஒரு படத்தை அங்கே வீட்டிலேருந்தே பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன் நான். ஆமாம், அதை எடிட்டர்கிட்ட கொடுத்து அதை பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆமாம், ஏன்னா அந்த படத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் தான் நைட்டு வந்து தூங்க வைப்பணும். நைட்டு 1:30க்கு மேலே. அதன் பிறகு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி திரும்பி இவ்வளோ தூரம் ட்ராவல் அப்படின்னும் பொழுது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப டயர்ஸமாக இருந்தது. சரி, நீங்கள் பேசுறது படி மட்டும் பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ இதில் இப்போ பிரியங்கா விஷயத்தை நீங்கள் கேட்டதுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. இலகுவான டார்கெட் யாருன்னா எப்பவுமே விமன். நீங்கள் விமன் வந்து இப்படி இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதற்கு பதில் சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஒரு என்ன சொல்றது, எல்லா விஷயங்களையும் அந்த கேள்விகளையும் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, உதாரணத்திற்கு இப்போ ரீசெண்டாக ஒருத்தரோட போஸ்ட் பார்த்தேன் நான். அவர் வந்து போட்டிருந்தார், அதாவது பெண்கள் வந்து சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் கம்பெனிகளில் வேலை பார்க்கறதுனால, நிறைய நேரங்கள்ல வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு முதுகுவலி வந்துருதான். நிறைய நேரங்கள்ல அவங்க வேலை பார்க்கறதுனால முதுகுவலில இருந்து சூத்துவலில இருந்து எல்லாம் வராது. எனக்கு புரியல. எனக்கு இல்ல மேடம், இல்ல எனக்கு புரியல. ஏன்னா அதை விட என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெஸ்டிங் மாதிரியான ஒரு வேலையில வந்து ஆண்கள் வந்து அட்லீஸ்ட் 15 வருஷம் இருப்பாங்களாம். பெண்களால 10 வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. இது என்ன மாதிரியான ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு. அவங்க அதனாலதான் வந்து டீச்சர் வேலை இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டடா போய் சாயங்காலம் வந்து இவரு விளக்க நெட்டு வரணுன்றதான் மேட்டர். இல்ல பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து இருக்கிறது பிரச்சனை இல்லை, இவங்களுடைய பிரச்சனையே வந்து இவருக்கு விளக்கண்ணை வச்சுக்கிட்டு அவரு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுதான் மேட்டர்னு வச்சுக்காங்களேன். ஆனந்திக்கு அவங்க கப்பு அளவு நீங்க கம்மினாலும் அவங்க ஒரு அளவுல இருக்காங்க. அவங்களுக்கு வராது, ஒண்ணும் பண்ண முடியாது. என்னன்னா, வந்ததுமே அவங்க காஃபி டீ போடுறதே எப்படி போடுறாங்கன்னா, நீங்க ஆனிட்ட சொல்லுவீங்களா அதே மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்க நான் இப்போ தண்ணி கேட்கும் போது ஆனந்த் கியூட்டு, உங்களுக்கு காஃபி, அவங்க வேற வந்து சத்தம் வந்துருமா மைக்ல, அதுக்காக உங்களுக்கு காஃபி அவளுக்கு டீ காலையில கேட்டு. ஸோ ரோக்கோன்னு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க அந்த நாய்க்குட்டிக்கு. ஒரு நாய் இருக்கு, எனக்கு நாயே பிடிக்கும். ஆனா என்னன்னா, அதுக்குதான் என்கிட்ட வந்து அப்படியே நான் வந்துட்டாலே குதிக்கும், வந்து உட்காந்துக்கும், பக்கத்துல வந்து உட்காந்துக்கும். இவங்க ஊர்ல வந்து இன்னொரு நாய், அந்த நாய் பேர் வேணா, இவங்க மச்சான் வீட்டுல ஒரு பூனை இருக்குது. அந்த திடீர்னு ஒரு நாள் படுத்து பட்டாரு எழுந்துட்டேன். இந்த ஈரக்குலாம் நடுங்குன்னு சொல்ல அந்த மாதிரி. ஏன்னா ஏன் முன்னாடி இவ்வளோ சாப்பிட்டு கிடையாது, சாப்பிட்டுதான், ஆனா இவ்வளோ சாப்பிட்டு கிடையாது. தடவைனா மழை இருக்குது. ஐயோ அப்படின்னு எழுந்தா கஷ்டம். பூனை சனியே என் பக்கத்துல வந்து நல்லா படுத்துட்டு இருக்குது. கெச்சப், அது பேரு கெச்சப்பு. அது எனக்கு பிடிக்காது. அது என் பக்கத்துல தான் வந்துடும். இப்ப பாரு அதை நான் வந்து சொல்றேன் பாருங்களேன். இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த ரோக்கோ அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த க்ளோஸ் கட்டும் அப்படியே கீழே பார்த்துதான் போறேன். ஸோ இவன் தான் ரோக்கோ. ஓகே, ஹே ரோக்கோ. இல்ல, அது வந்து அவங்க கூப்பிட்டு போறாங்க, வந்துருப்பா இந்த பக்கம் அப்படின்ட்டு. அது இங்கதான் சுத்திட்டு இருக்கோம், எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அங்க உட்காந்து திரும்ப உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்கு. ஊர் நாய்ங்க, நம்ம ஊர் நாய் தானே பேசிட்டு இருக்கோம். அவங்க நல்லா அழகா அதே மாதிரி வந்து உட்காந்து என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதுக்குதான்
அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க லதா. இப்ப அவர் வந்து எப்படின்னா இன்னுமே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்காரு. பெண்கள் இவ்வளவு நேரம் வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு கல்யாணம் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுதான், அதன் பிறகு குழந்தை பேருல பிரச்சனை வருதான், எல்லாமே என்ன அழகான காரணங்கள் பாருங்க. நம்புற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே அதீத வேலை ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுக்க. கோபிநாத் ஒரு வாட்டி ஏன் மெட்டி வந்து ரீப்ரொடக்டிவ்க்கு நரம்பு வந்து அங்கதான் இருக்குதாமே இருக்காமே, இந்த கால் மெட்டி போற இடத்துல ரீப்ரொடக்டிவ் நரம்பு வந்து அங்க நீட்டிட்டு இருக்கான். அது போய் இதை அழுத்தும் போது ரொம்ப நாள் இதை நான் நம்பிட்டு இருந்தேன்யா. இதுல என்ன கொடுமைன்னா அந்த மாதிரி நீங்களாம் நம்பிதான் ஆகணும் மேடம். கடவுளோட மதத்தோட சேர்த்துட்டோம்னா நீங்க கண்டிப்பா நம்பிடுவீங்க. இல்ல ஜாக்கி, அதுல என்ன கொடுமைன்னா அந்த இடத்துல நரம்பே இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் 2-3 டாக்டர் சொன்னாங்க மெட்டி போடுற இடத்துல நரம்பே கிடையாது அந்த விரல்ல அப்படின்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல இன்னுமே. ஒரு நான் தப்பா படிச்சு சொல்றேன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கயா. ஆனா இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க ஏன் கண்ணாடி போடுறீங்க? இல்ல மேடம், இயற்கை அப்படிதான். நரம்பே இல்லாம எலும்பே இல்லாதெல்லாம் வந்து நிக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு இயற்கையில். அதனால இதெல்லாம் இட்ஸ் ஹேப்பன். ஆனா என்னன்னா ப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வேற எங்கேயாவது சொல்லியிருந்தா கூட நான் ஆமா எஸ் கரெக்ட் ஐ காட் இட்னுவேன். ப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை போய் நரம்பு வந்து வெட்டி போடுற இடத்துலன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்க. ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப ஈஸி டார்கெட் அப்படின்பொழுது ரொம்ப அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஜாக்கி என்ன தெரியுமா, அது அந்த சேர்ல அது பின்னாடி உட்காந்துக்கும். நீங்க உட்கார்ற சேர்ல அவங்க சேர் ஆனந்த் சேர் இது. ஆமா, பின்னாடி உட்காந்துருப்பாரு. அதனாலதான் இப்ப வந்து இது என்னன்னா இவங்க இந்த முனையில உட்காந்துருப்பாங்க, இவரு இங்க வந்து இங்க உட்காந்துருப்பாரு பின்னாடி. ஆமா, இப்ப அதை எடுத்துட்டு வந்து என் சைட்ல வந்து இப்ப ட்ரை பண்றாரு அவருன்னு நினைக்கிறேன். ஏன் தானே அது அப்படின்ற மாதிரி உதச்சு போடுவான். புரியுதா? சோ வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க லாஸ்ட் போட்ட மெசேஜ் சூப்பர்னு போட்டு வச்சிருக்காரு பாலகிருஷ்ணன். சுத்தி எல்லாம் காட்டுறீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கா. நம்ம இப்படி சுத்தி எல்லாம் காட்டினோம்ல இடத்த. லோகேஸ்வரன் லதா சொல்லியிருந்தாங்க ஃபைண்ட் த மூவி நேமா எமோஜி க்ளூ கொடுத்துருக்கா. ராணி, கோட்டை, பேய், டான்ஸ் ஆடுறாங்க, தீ. எது புரியல? டாக்டர் ஹாண்டட் மேன்ஷன் ஏதோ ஒரு விஷயம் போட்டிருக்கா. அது யாராவது ஃப்ரீயா இருக்கிறவங்க லதா ஏப்பா. ஓகேவா? சுதாமா ஹஸ்பண்ட்னாலே அது ராஜாவாக தான் இருப்பார். இவரு யாரு? சுதாமா ஏன்னா நான் வந்து பகவத் தான், ராஜா பகவத் தான் நீங்க. ஓகேவா? சுரேஷ் சார், வாட் யூ திங்க் ஆஃப் இளையராஜாஸ் ராயல்டி கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்குமார் கேட்டிருந்தாரு. ஒரே ஒரு விஷயம்தான், இன்னி வரலையும் நோட்ஸ் எழுதி மியூசிக் பண்ற இசையமைப்பாளர் ராஜா. நம்ம ஊர்ல அப்படி கிடையவே கிடையாது. யாருமே நோட்ஸ் கிடையாது. நோட்ஸ் வந்து எழுதி பண்ணவே மாட்டாங்க. இவர் மட்டும்தான் ஆர்ஆர்ல இருந்து எல்லாமே. அந்த ஒரு பெருமை அவருக்கு ஒன்று உண்டு, நான் தான் அதுக்கு வந்து இசைன்ட்டு. இதுல என்ன பிரச்சனைனா, இவங்க வித்ததெல்லாம் ஒரு சென்சார் சர்டிபிகேட் வாங்குறாங்கன்னா அந்த படத்தோடைய பாடல்களை பர்மிஷன் வாங்காம இவங்க வாங்க முடியாது. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அவர் எதிர்பார்க்கறது இப்போ ஒன்றும் இல்லை. நேற்று போய் நான் வந்து ஒரு படம் வந்து பண்ண போறேன், இதில் உங்க பாட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், தாராளமாக யூஸ் பண்ணிக்கிட்டார். இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என்கிட்ட ஒரு கேள்வி கேளேன். அந்த படத்தில் போட்ட 3 பாட்டுமே அவர் போட்ட பாட்டு தான். ஏஞ்சோடி மஞ்சக்குருவிலேருந்து எல்லாமே அவர் உருவாக்குனது. அவர் பணம் வாங்குறாரு, அதுக்கு வந்து ராயல்ட்டி ஒருத்தன் கொடுத்தாரு, கம்பெனிக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் பேசலாம். ஒரு கலைஞனா அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, என்கிட்ட பர்மிஷன் ஒரு வார்த்தை கேளுங்க, நான் அப்படியே கூட கொடுத்துருவேன். அவர் எவ்வளோ பேருக்கு வந்து மியூசிக் வந்து பணமே வாங்காமலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைனா, இப்போ இவரை விட பெரிய அளவில் நிறைய பேர் புகழ் அடைஞ்சிடறாங்களா. அப்போ நான் என்ன, அப்போ என் பாட்டை வச்சு தான் நீ பண்ணிட்டு இருக்க, அப்போ எனக்கான மரியாதை கொடுன்னு அவர் கேட்குறாரு, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு படம் சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படமாக இருந்தாலும் அந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் சென்சாரே பண்ண முடியாது. அதான் உண்மை. அண்ட் பஃபரிங் சொன்னதெல்லாம் சரியா போயிடுச்சு இப்போ. அண்ட் லதா எப்பவும் வந்து இந்த லேம்ப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க, பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு ஸ்ரீலலிதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. குரோம்பேட் சுவாமிநாதன் மாதிரி ஒரு ஆள் எல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் கவலையே படாதீங்க, நாளெல்லாம் நான் லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணிடுவேன். அதனாலதான் குரோம்பேட் சுவாமிநாதன் சார் தான் இப்போ டைமே மாத்துறது. அது மாதிரி குரோம்பேட் சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு பாருங்க, தோணலைன்னு சுதாமா சொல்லும் ஒவ்வொரு முறையும் பல சின்ன சின்ன சண்டைகள் தவிர்க்கப்பட்டிருக்கு. தோணலை என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் கேடயமாக எனக்கு தோன்றுகிறது. உண்மைதான் சுவாமிநாதன் சார், கத்தெடுத்து ஒரே சுருட்டாலே அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம இல்ல எப்பவுமே நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டினா நமக்கு அந்த மாதிரியான டிசிஷன் நீங்க கட்டி விட்டுட்டு தான் மறுவேலையே பண்ணுவீங்க. கூப்பிடுறது வந்து டிபெண்டா நம்ம கூடவே வச்சு நம்ம டார்ச்சர் பண்ணலாமே தவிர்த்து அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஓகே. அண்ட் செல்வராணி பாண்டியன் வந்து கமல் வந்து வாவ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்க லதாயப்பா. ஒரு காதுல ஸ்டட் போட்டிருக்காங்க, வேண்டாம்னா ஓகே, ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு காதுல ஸ்டட் போட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு லதாயப்பா ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு வந்து ஸ்டட்டு இந்த இது டேட்டூ இது ரெண்டுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது தெரில ஏன். முக்கியமா டேட்டூ வந்து ஒவ்வாமையிலும் ஒவ்வாமை. இப்போ நீங்கள் டேட்டூ எனக்கு போட்டீங்க அப்படின்னு, இப்போ நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் டேட்டூ போடல, நீங்கள் புதுசாக டேட்டூ போட்டீங்கன்னா உங்ககிட்ட 10 அடி டிஸ்டன்ஸ் ஆகிடும். நான் சீரியஸாக இதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு நட்பாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உடம்பு கூட பச்சை குத்திக்குவாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட பழகிறதே நான் நிறைய யோசிப்பேன். ஒன்று என்ன ஒரு ஒவ்வாமை, அது காரணம்லாம் தெரியாது, எனக்கு அது பிடிக்கல. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லாத்த விட இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எய்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து டேட்டூ அண்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான். யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாள் வந்து ஒரு ஷேவ் பண்ணப்ப பிளேடு மாற்றினானா இல்லையா அப்படின்னு தெரியாமல் நான் வந்து தூங்கவே இல்லை. எய்ட்ஸ் வந்துடும் பயம். எனக்கு எய்ட்ஸ் வந்து கூட பிரச்சனை கிடையாது. நான் டேட்டூ போட்டு தான் வந்தது இல்லை வந்து ஊசி போட்டு தான் வந்ததுன்னு எவனுமே நம்ப மாட்டான். பெரிய மச்சான் இவன் கதை மயிர் எனக்கு தெரியும். இவன் பிளாக் காலத்துலேருந்து எல்லாத்துலேயுமே இவன் கதை என்னன்னா ஃப்ளட் பண்ணிகிட்டே இருப்பான் மச்சான். இவன் வந்து இதில் தான் மாட்டுவான் பாரு. இப்போ கூட வந்து இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாரு. இப்போ ஒரு வீடியோ அனுப்புகிறேன் பாருன்னா, அவன் வீடியோ அனுப்பும் அது பஃபர் ஆவாங்க. பஃபராகி பத்தியா. இப்போ என்ன சொல்கிறான், பின்னாடி இருக்கிற ஃபிகருக்கு தான் எது, அது ஒரு பொம்மை மச்சான், அதுக்கே வந்து பின்னாடி ஃபிகருக்கு தான் வச்சிடறான். அந்த மாதிரி காட்சி மச்சான் எனக்கு தெரியும் அப்பயே இவனுக்கு வரும்னுட்டு. இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பாருங்க. அந்த மாதிரி பயங்கரமா அவ்வளவு சிரிப்பு. ஸோ மாதிரி வந்து அதாவது கட்டின பொண்டாட்டி படுத்த பொண்டாட்டி இந்த மாதிரி சிரிக்கும் போது ஊரே தப்பு விட்டு சிரிச்சிடும். மேடம் அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரொம்ப யோசிப்பேன். மற்ற எந்த விஷயத்துல மாட்டேன் மயிறு டால்டா வந்ததுக்கு அப்புறம் நான் டீல் பண்ற விதமே வேற. ஓகேவா, அப்பயே நான் டீல் பண்ற வேற மாதிரி டீல் பண்ணும், அது வேற விஷயம். ஆனா வந்தா இப்பெல்லாம் பேசுவானுங்கிறதுக்கு. ஆனா இவங்கெல்லாம் பேசினா என்ன பேசாட்டா போனா மயிரா நச்சுன்ற மாதிரி போறாள் தான் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஓகேவா, அதுதான் இல்லதான் இப்ப பதில் கிடைச்சிட்டாமா. அண்ட் ஒன்லி அனிமல்ஸ் நோ அஃபெக்ஷன் பீப்புள், ஸோ யூ ஆர் லக்கியா. ஐயப்பா வந்து போட்டிருக்காரா? லதா ஐயப்பா சொல்லியிருக்காரு. அவங்க புருஷன் போட்டிருக்காரா? அவர் போட்டிருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? கேளு, அதை கேளு முதல்ல. லதா ஐயப்பா உங்க புருஷன் ஐயப்பன் போட்டிருக்காரா? காதுல போட்டு கேட்டிருக்கேன் சார். ஓகேவா. அண்ட் ஸோ அடோரபிள் கியூட் டாகா எல்லாமே. ரோக்கோ வந்து ரசிச்சிருக்காங்க பயங்கரமா. அண்ட் இட்ஸ் ரசிப்பா அவர் பேர். அவர் இடத்த வந்து இதாயிடுச்சான். அவர் மாதிரி பார்த்து இங்கே வந்து உட்காந்துட்டார் பக்கத்துல. ஆமா, இட்ஸ் ஓகே, தூங்கு. ஓகேவா. ஸோ அடோரபிள் அவன் ரோக்கோ. ஓகேவா. இப்போ லதா எப்போ சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா. அண்ட் ஓகே, எங்கேயோ போயிடுச்சு ஜேக்கி. நீங்க சிரிப்பு மூட்டீங்க, இப்படி பண்றீங்கன்னு. மேடம் சிரிப்பு மூட்ட மாட்டானுங்க, பேச மாட்டான்றத நிறைய பொம்பளைங்களோட பிரச்சனையே. ஆமா, உமாங்குட்டினியா உமனாமியா நிறைய புருஷன் இருக்கான்ட்டு உங்களுக்கு வந்து புருஷன் இப்படி இருக்கும்போதே உங்களுக்கு இந்த அளவுக்கு சலிச்சுக்கிறீங்க. எப்பயுமே வாழ்க்கை அப்படிதான் மேடம். அதுதான் சலிச்சிக்கவே இல்லை நீங்க வந்து. ஓகேவா. சரி, இட்ஸ் ரெய்னிங் இன் ஹைதராபாடா. அதுக்கப்புறம் வந்து நெவர் ஹர்ட் சச் கம்பேரிசன் டு ரெய்னா. நீங்க ஒரு கம்பேரிசன் கொடுத்திருந்தீங்கல்ல ரெயினுக்கு, சூசு போற மாதிரி ஒரு கம்பேரிசன் சாந்தி அமல் ராஜ் மென்ஷன் பண்ணி. நம்மளும் போனா சொல்றேன்னு சவுண்ட் கேட்காது. ஓகேவாம்மா, அதேதான். ஹர்ஷினி மோகன் வந்து ஏதோ கூட பொம்பளை மூத்திரம் பெயர்த கூட வந்து ஒரு எழுதியிருப்பான் அவன். இது ஏன் வந்து இவ்வளவு சவுண்ட் கேக்குது நீ போன மட்டும் அப்படின்ட்டு. இல்ல கதையில ரொம்ப சந்தோஷம். அதான் ஹர்ஷினி சொல்லியிருக்காங்க, அந்த பின்னாடி இருக்கிற பெண் வந்து ரொம்ப அழகா இருக்காங்களாம், உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களாம், ஸ்மைலிங் அட் யூ. Okay, and Hariharan agents like, but Jackie, the problem with recent money films, they look artificial in recent years, especially from CCV to now. மிடில் கிளாஸ் வீடு கூட எலைட்டா தெரியும். உங்களோட தாட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. யாரை கேட்டிருக்கா? ஹரிஹரன் விஜயன் என்ன கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, மணிரத்னம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அதுவும் ரீசெண்ட் மூவிஸ்ல இப்ப சிசிவி படம் இருக்குல்ல, அது அந்த மாதிரி எல்லா படங்களையும் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் வீடு கூட பாத்தீங்கன்னா பயங்கர ஹைஃபையா இருக்கும். வந்து அதாவது ஒரு படுக்கை அப்படின்னா, ஒரு படுக்கை அறை, ஒரு பெட்டுன்னா அது வந்து 4 காலுக்கு மேலதான் இருக்கும்னு நினைச்சத முத வந்து மணிரத்னம் படத்துல தான் வந்து பெட்டு வந்து தரையில இருக்கும்.
நடுவில் வந்து வர ரவுண்டு போட்ட மாதிரி சிவப்பு கலரில் ஒயிட் வந்து நடுவில் வந்து ஒயிட் ரவுண்டு போட்ட மாதிரி ஒரு கலர், அது செமையாக இருக்கும். அந்த பெட்டு மௌனராகத்தில் காமிப்பாங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, 4 செங்கல் அடித்து நடுவில் ஒரு பலவை 2 பலவை 4 பூஜாடி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பிரிட்டிஷ் வீடு மாதிரி வந்து பூசாத வீடு அழகா இது அழகாக இருக்கும். அதுதான் ஃப்ரேமிங் சென்ஸு, அதுதான் வந்து கலை நயம். பார்க்குற ஒன்றும் ஒரு ஷார்ட்டு வாயில் படம் கட்டிட்டு ரேவதி வந்து ஒரு மாதிரி குறுங்கி படுத்திருப்பாங்க, ஒரு டாப் ஆங்கிள் ஷாட். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹைஃபை தனமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இருந்ததெல்லாம் வந்து வீனஸ் காலனி. அவர் என்ன சைதாப்பேட்டை கூரை வீட்டில் இருந்தார், அவரு வர்றதே அப்படி தான் வந்திருக்கோம். அப்புறம் என்ன சொல்லுங்க. ஓகே, ஸோ நிக்கில் வந்து சொல்லியிருக்காரு, சார் உங்கள் ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸ்ன்னு ஒரு வீடியோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. ஒரு சில டைரக்டர் ஆக்டரோட டாப் 10 சீரீஸ்ல பார்ட் 2 இன்னும் போடாம இருக்கீங்களா? இல்ல, அதுக்கு பெரிய வரவேற்பெல்லாம் இல்லைன்றதுனால நான் அதை செய்யறது இல்லை. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு டைரக்டர்ஸனுடைய ஈச் அண்ட் எவ்ரி திங்கை வந்து எவனுமே பதிவு பண்ணியிருக்க மாட்டான் தமிழ்ல. அது இவங்களுக்கு வந்து பெருசா இருக்குன்றதுனால அதை வந்து அவாய்ட் பண்றீங்க. அது எதுக்கு? எனக்கு பெருசா தான் பேச தெரியும், சின்னதாக எனக்கு சொல்ல தெரியாது. ஒருத்தனுடைய வாழ்க்கையை வந்து ஒருத்தனுடைய பயோகிராஃபியை எப்படி வந்து 2 நிமிஷத்துல சொல்ல முடியும், 1 நிமிஷம் எப்படி சொல்ல முடியும்? 1 நிமிஷம் சொல்லலாம், எனக்கு அது பிடிக்காது. திலாகிச்சு பேசும்போது அவ்வளோதான் போகும். அதுக்கான மரியாதை இல்லைன்னும் போது, அதுக்கான வரவேற்பு இல்லைன்னும் போது நான் குறைச்சேன். தட்ஸ் ஓகே. இன்னொன்று, கொரோனா டைமில் எங்கேயுமே போகாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நான் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ஸோ அதுதான் மேட்ரு. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதன் பிறகு வந்து பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காப்ல, நான் காட் பற்றி கண்டிப்பாக கேட்பேன், இவ்வளோ ஞாபகம் வச்சு சொல்கிறீங்க அக்கா, சூப்பர். முந்தா நாள் காட்டில் ஒரு 2-3 சீன் மட்டும் லைட்டாக பார்த்தோம், அவதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து ஆனந்தி சொல்லியிருக்காங்க, யாதும் எதுவும் கேட்க மாட்டார்கள், நீங்கள் தாராளமாக சத்தமாக பாடல் பாடலாம். அங்கே இல்லையாச்சு. ஓகே. ருக்கு 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 ஹரே பாபா ருக்கு, oh my darling, give me a look. Give me a look. Give me a look. ஏதோ ஒரு லுக். அண்ட் அது ரோக்கோவுக்கு பேரு ருக்குன்னு வச்சுக்கோ. இதுல என்ன கொடுமை, ஃபர்ஸ்ட் டைம் இருந்தப்ப ரோக்கோக்கு புரியல, இவங்க ருக்குன்னு கூப்பிட்டப்ப. செகண்ட் டைம் இப்ப அது பழகிடுச்சு, ருக்குன்னு கூப்பிட்டா டியூன் பண்றோம் மேடம், அவ்வளவுதான். ரோக்கோவையும் டியூன் பண்ணுகிறீர்கள். ஓகே. லதா இப்ப சொல்லிருக்காங்க, சென்னை வந்து ஹாட் சம்மர் பிளஸ் ப்ரீ மான்சூன் கிளவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. யூகே வந்து மைல்டு ஸ்ப்ரிங் பிளஸ் நோ பவர்ஃபுல் வெதர் பேட்டர்ன்ஸா, லெஸ் பொல்யூஷன், சோ லெஸ் ரெயினா. அதுதான் நான் சொன்னேன் இங்க முன்னாடியே சொல்றது. அதுதான், நம்ம ஊர்ல அவ்வளவு மேகம் இருக்கும்ல, மேகமே இருக்காது. ஒண்ணு இல்ல, ஒரு தொழிற்சாலையில இருந்து ஒரு புகை போச்சுன்னா எப்படி போகும், போயிட்டே இருக்கும்ல, அப்படியே சில்லே நிற்கும். புகைப்போக்கில இருந்து புகை போனா எங்கெங்க போகணும்ல, இப்படி வந்து அப்படி நிற்கும் புகை. நான் ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாந்து போயிட்டு இருக்கேன், ரைட் சைடில் பார்க்குறேன் தொழிற்சாலையிலேருந்து புகை போகுது. அது ஃபோட்டோவா ஏன் அந்த மேகம், அந்த புகை ஏன் நகரவே இல்லை அப்படின்ட்டு அப்படி நிற்குது, நிம்மக்கடா மாதிரி எருமாட்டு சுற்றுல மழை பெஞ்ச மாதிரி நிற்குது அந்த மேகம். ஓகே, அதுக்குமா? ஓகே, ஃபைன், வாங்க. ஸோ பாமதி, ராஜி கார்த்திக், மீனா குணசேகரன், மீனா ஞானசேகரன், மீனா ஞானசேகரன் வந்து நீங்க தான் எப்போ அவங்க வந்தாலும் மீனா பொண்ணு பாட்டு வேற பாடுவீங்க. மீனா ஞானசேகரன் வந்து அவங்க வக்கீலாச்சு அவங்க. ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில ஒரு பொண்ணு வந்தா தெரியுமா? ஆமா, வக்கீல் பொண்ணு. கையில தூக்கி வச்சிருந்தேன். அது அதுக்கப்புறம் பெரிய பொண்ணாய் வந்தது. அது அதுக்கப்புறம் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே அன்னைக்கும் தூக்கணும்ல. ஓகேவா, அவங்கலாம் தெரியல. மீனா ஞானசேகரன் அந்த பேர் தான். அவங்க வந்து இதுல சதன் ரயில்வேல ஒர்க் பண்றாரு. எனக்கே சில பேர் தான் ஞாபகத்து இருக்கும். சரி, ஓகே, சரி வாங்க. ஓகேவா, சரி விடுங்க. மீனாவும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா. அண்ட் ஓகே, குட் ஃப்ரைடே டொரண்டோவில் 2 PM, வெரி க்ளூமி வெதர், ஒன்லி ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங்கா. என்ன சார் சொல்லுங்க? திரும்பவும் இதாகுது, பஃபர் ஆகுது ஒரு மாதிரி ஃப்ளெக்சிங். இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நெட்வொர்க் இஷ்யூஸ்னால இப்போ சரியாயிடுச்சு திருப்பி. சரி போங்க, எனக்கு எப்படி வரும். அதேதான், நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து உங்களோட இதில் வந்து இப்போ இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை, அதனால கூட இருக்கும். இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணல,
இப்போ இது உங்க மொபைல் நெட்வொர்க் இது, அதனால படிச்சுட்டு இருக்கு. அதனால பளிச்சுன்னு இருக்கு. வைஃபை நெட்வொர்க் மாத்தவா? பண்ணி பாருங்க, அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்லைண்ணா இங்க இருங்க, விட்டுருங்க, இப்போ எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது கரெக்டாக தான். சரி, ரைட், ஓகே. சரிங்களா? ஸோ அதன் பிறகு வந்து இலங்கேஷ் வந்திருக்காரு, லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு இலங்கேஷ். சூப்பர் லொகேஷன் அண்ட் லேம்ப் ஷேடும் ரொம்ப நல்லா இருக்குன்னு புவனா பாலகணேஷ் சொல்லியிருக்காங்க. இலங்கேஷும் நைஸ் லொகேஷன் அண்ட் கேமரா ஆங்கிள் அப்படின்னு போட்டிருக்காப்ல. சித்தார்த்தன் நித்யா வந்து குட் ஈவினிங் போட்டிருக்காங்க. அவங்களும் வில்லியம் சார்லஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. எல்லாம் வந்து யா போட்டிருக்காரு. ஆமா, சுதா மேபி ட்ரை நியூ டிஷ்ஷஸ் இன் ஃபியூச்சரா இலங்கேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஜார்ஜ் க்ளூனி இஸ் பேக், அமேசிங் பேக்ரவுண்ட் பத்மினி வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அப்ரிசியேஷன் ஃபார் சுதா பீயிங் an amazing cinematographer for the excellent camera position. Thank you பத்மினி தான். அதே சூப்பர் சொன்னீங்களே, எனக்கும் சூப்பர் சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே, போடணும். ஓகே, டுடே ஹாலிடே and able to join இலங்கேஷ் சொல்லியிருந்தார். புரியுது இலங்கேஷ்? ஓகே, ஓகே ஜாக்கி, our house also big cup and I can make 2 cups, we can have 2/4 cups of coffee. சரி, பூனா தான். எனக்கு 2/4 இல்ல, 3/4 போட்டு அந்த மாதிரி. அவங்க அம்மா வரும்போது அப்படிதான் வந்து காஃபி போட்டுருந்தாங்க அவங்க, அதுக்காக சொன்னாங்க. அவங்க பெல்ஜியத்துல தான் இருக்காங்க. ஆமா, ஏதோ யூகேல ஏதோ ஒரு மூலையில இருந்தா கூட ஒரு நாள் போய் பார்த்து வரலாம். பெல்ஜியம் வந்து டூ காஸ்ட்லி அண்ட் டிராவலிங் டைம் இஸ் விசா முதல்ல அதை வாங்கணும். இந்த விசாக்கே எங்க வெளியில வருது. இலங்கை சொல்லியிருக்காப்ல, டாபிக் இல்லாம கோவிட் டைம் லைவ் செஷன்ஸ் ஸ்டில் லவ் அண்ட் ஹார்ட் டைம் ரியலி இட் வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஐ வாஸ் ஹியர் இன் யுஎஸ்ஏ அலோன். வாழ்த்துக்கள் மற்றும் பேரன்பம்னு போட்டிருக்காப்ல. ஆமா, சாப்லிங்கம் போட்டிருக்காங்க. கேன் வி டாக் அபவுட் conceived notations about living abroad means they are so rich. இது பத்தி கண்டிப்பா ஒரு பெரிய டாபிக்காவே பேசணும் சாப்லிங்கம். இன்னி கூட நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு ப்ரீ நோட்டேஷன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு அப்ராட்ல போய் வாழறாங்கனாலே அவங்க ரொம்ப வந்து ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோத்துக்கு ஜிங்கி அடிச்சிட்டு இருக்குது இங்கதான் தெரியும், அவனுக்கு தான் தெரியும். இதுதானே சொல்லிட்டு நல்ல 50 பைசா கருவேப்பிலை எங்க 50 பைசா எங்க கம்மியா இருக்குன்னு போயிட்டு இருக்கோம் கார் எடுத்துக்கிட்டு. அதேதான். ஆனா அதுல இன்னொன்னு வந்து ஒரு எழுதப்படாத ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, அங்க போய் அங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட 2வது மாசமே கூச்சமே இல்லாம போய் 2 மாசம் கூட ஆகலையா, எங்கிட்ட எல்லாம் வந்து ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருக்கான்லாம் கேட்டிருக்காங்க. என்ன 1 லட்ச ரூபாய் என்கிட்ட என்ன அப்ராட்ல ஒர்க் பண்றேன்ற 1 லட்சம் இல்லைன்னு சொல்றேன். கொடுக்க முடியலன்னு சொல்லலன்றவங்க எல்லாம் கொடுக்க முடியாது போடா, கொடுக்க முடியாது போடி, கொடுக்க முடியாது மயிறு மொத்தமா சொல்றேன். நீங்க இனிமேல் யாராவது கேட்டேன்னா எனக்கு என் நம்பர் கொடுத்துடுங்க, நான் சொல்றேன். நான் வேற மாதிரி சொல்றேன். நான் விஷ்ணு சாஸ்திரி, அதாவது நம்ம நிக்கிலோட ஃப்ரெண்ட் விஷ்ணு சாஸ்திரி, your best theater experience film and theater name சொல்லுங்க ஜாக்கி அப்படின்னு கேட்டிருக்காப்ல. எங்க இந்தியாலயா தான் இருக்கும். இந்தியாவில் சென்னையில் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜிகே சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் போரூர். அதுக்கப்புறம் வந்து சிட்டிக்கு நடுவில் பார்த்தா டி நகர் கிருஷ்ணவேணி, மிஸ் பண்ணாத. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பெஸ்ட்னா கேசினோவே இப்போ நல்லா இருக்கு. ஏன்னா நான் சொல்றது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, கார் பார்க்ல இருந்து பிரச்சனை. ஆனால் ஜிகே சினிமாஸ் வந்து கார் பார்க்ல பிரச்சனை இருக்கு. டி நகர் கிருஷ்ணவேணி சூப்பர், கார் பார்க்ல இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் குட்டாக இருக்கும். ஆனால் சீட்டு நீங்கள் எதில் புக் பண்ணணும்னா MOPQ, கிருஷ்ணவேணியில் MOPQ இதுதான் நீங்கள் புக் பண்ணுற சீட்டு. MNOPQ இதில் தான் நீங்கள் புக் பண்ணால் தான் அவ்வளோ சூப்பராக ஃபுல் சவுண்டு வரும். அந்த சவுண்ட், அதாவது இந்த சரௌண்டிங்க்கு வந்து சென்டர் சீட்டு தான் வந்து பெஸ்ட்டு தேட்டரில். ஆனால் நிறைய பேர் வந்து ஏபியில் போய் உட்காந்துருப்போம். ஒழுங்கான எக்ஸ்பீரியன்ஸ்ல படம் பார்க்கணும்னா இங்க நீங்க வியூ சினிமாஸ்ல இங்க எப்படி போட்டிருப்பானா, சென்டர்ல இருக்கிற 3 ரோ இருக்குல்ல, அந்த 3 ரோக்கு நிறைய காசு, மேலையும் கீழையும் பார்த்தா கம்மி காசு. இந்த ஊர்ல யூகேல வியூ சினிமால அந்த மாதிரி ஸ்டைல தான் அவனுங்க வந்து சீட்டு இதுவே பண்ணியிருப்பானுங்க. சொல்லுங்க. ஓகே, ஸோ அது வந்து சாப்லிங்கமோட ஒய்ஃப் கல்பனா தான் அவங்க ஐடியிலேருந்து வந்திருந்தாங்க. யூஸ்வலாக சாப்லிங்கம் வந்து வருவாங்க. அவங்க வந்து சாப்லிங்கமோட இன்னொரு ஒரு ஐடியில வந்துட்டு இருந்தாங்க கல்பனா, இப்போ அதே ஐடியில வந்திருக்கேன். நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பாலா வந்து சொல்லியிருக்காப்ல, பாலா கிருஷ், அவருக்கும் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் 14 years ஏஜ் டிஃபரன்ஸ். சொல்லியிருக்கீங்க பாலா, இதை பத்தி பேசியிருக்கீங்க. அதை பத்தி நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டோம். அவங்க வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குன்னு வந்து சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க லவ் பண்றது அவங்க வீட்டுக்கு தெரியாது. என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுல லவ் பண்றத சொல்ல முடியலன்னு சொல்றா. 4 years லவ் பண்றோம் நாங்க. இதுல இருந்து நான் வெளியே வர முடியல அண்ணா, இதுல இருந்து வெளியே வர்றதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. வெளியே வர முடியலன்னா கல்யாணம் தான் இதுக்கு தீர்வு. வெளியே வர முடியலன்னா இதுக்கு என்ன சொல்ல முடியும் எனக்கு தெரியல.
2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லைன்னா மறந்துட்டு போக வேண்டியதான். அது வந்து எளிமையாக சொல்லலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம்டா அது. அந்த பொண்ணு வந்து நம்மளை காதலிக்கலாம் பிரச்சனை இல்லை, அந்த மூஞ்சி எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சு ஒட்டி டெய்லி திட்டி துப்பி நம்ம வந்து பெருத்து நம்ம வெளியே வந்துடலாம். காதலிக்கும் போது அது முடியாதுன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக அதுதான் மேட்ரு. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.